ஹலோ நண்பா நம்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். அப்புறம் எல்லாருக்கும் இனிய காதலர்கள் தினம். இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம் என் எக்ஸை வச்சு, என் பெஸ்ட்டுக்கிட்ட. ஏன்னா இன்றைக்கி லவர்ஸ் டேயில் கண்டிப்பாக அவளை அல்வா விட்டு தான் ஆகணும். அவளும் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கா மேடம். காலையிலேருந்து ஃபோன் அடிக்கலாம் எடுக்க மாட்டாங்க, ஏதோ வேலையாக இருக்கா அப்போ இருக்குது. அவங்க வீட்டில் நிறைய பேர் கெஸ்ட்டு வந்துருக்காங்க. இப்போ தான் மிஸ்டு கால் விட்டுருக்கா. மிஸ்டு காலில் இப்போ தான் கால் பண்ணியிருக்கா. அதனால் இப்போ அவளை காலை கட் பண்ணிட்டு கேமரா எடுத்துகிட்டு வந்து நிற்கிறேன். இப்போ கால் பண்ணி அவளை ப்ராங்க் பண்ணுறோம். என்ன எனக்கு நடக்க போகுதுன்னு தெரில. அப்புறம் கடைசியாக அவங்ககிட்ட நிறையா பேசுகிறேன். இப்போ இவளை வெறுப்பு ஏற்றும். ஏன்னா மிஸ்டு கால் அடிச்சிருக்கா. ஆல்ரெடி எக்ஸை பற்றி பேசினாலே காண்டாவா. இப்போ பாருங்க என்ன சொல்கிறேன். ஹலோ, என்ன பண்ணுற? அதான் என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். நீ என்ன பண்ற? நான் இப்போ நாகப்பட்டினம் போயிட்டு வந்தேன்டி. எதுக்கா? ஆமா, காலேருந்து கால் பண்றேன் நாகப்பட்டினம் போறேன்டின்னு சொல்றதுக்கு நீ எடுக்கவே மாட்ற. நான் ஸ்கூல் போன உன்ன மாதிரி வெட்டியா இருக்கான்னு நினைச்சியா? அப்ப ஸ்கூலுக்கு போறேன்னுட்ட. ஸ்கூல் போனேன், இன்னைக்கு வர சொன்னாங்க, அதனால நான் போயிட்டேன். அப்படியா டீச்சரம்மா? சரிங்க. சரி பொத்து, நீ என்ன வயசுக்கு நாகப்பட்டினம் போற? புடுங்க போனியா? புடுங்க போனியாவா? என் எக்ஸ் கால் பண்ணிட்டாடி காலைல. என்னுடைய எக்ஸ் இருக்கால, காலையில கால் பண்ணான். வா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு வா அப்படின்னாலா. ஏன்டி நான் எடுக்கலை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எடுத்து ஏன் அதுமாரி சொன்னான். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு வா அப்படின்னாலா. எதுக்குன்னு கேட்டேன். வான்னு சொன்னால் நான் போய் பார்த்தா எனக்கு டெடி பேடி சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. என்ன வெக்கமா இல்லையாடா? நாசமா போறவனே. அவன் போனை எடுத்து உனக்கு எப்படா பேச தோணுச்சு? என்ன பொறுக்கி. நான் என்னடி பண்றேன் இருந்தாலும் உன்னை எவ்வளவு கேவலமா நடத்தி உன்னை விட்டுட்டு போனா. அவ கூப்பிட்டானுங்க, நீ அவ்வளவுதான் நாகப்பட்டினம் போய் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட. அதுக்குதான் கால் பண்ணேன். எனக்கு ஸ்கூல்ல வந்து பார்த்துருக்கா. உன் இஷ்டமா என்னடி இவ்வளவு கேவலமா இருக்கு? நான் என்னடி பண்றது, போயிட்டு பார்த்துட்டு வந்தேன்டி. ஐயோ, உன்னை போய் நான் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பத்தி, அது எனக்கு அசிங்கம் கருமம். இவ்வளவு நடந்தா அந்த பிள்ளை உன்னை என்ன நிலைமைக்கு ஆளாக்குச்சு? அவ கூப்பிட்டான்னு போய். அதெல்லாம் எதுக்குடி? இந்த 5 வருஷம் லவ் பண்ணிட்டு அதெல்லாம் என்ன 5 வருஷமா? அந்த 5 வருஷத்துல அவ உண்மையா இருந்தாளா? இப்ப எதுக்கு திட்டுற? அதான் சேர்ந்துட்டோம்னு சந்தோஷப்படு. சேர்ந்துடும். ஐயோ, இனிமே நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கல. தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசு. அப்படிலாம் சொல்லாத. என்ன அப்படி சொல்லாத? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டு தெரியுது. ஐயா, நான் உன்னை எவ்வளவு ஃப்ரெண்டுகிட்ட என்ன பெருமையா பேச, நீ என்ன இவ்வளவு கேவலமா இருக்க? என்னடி இப்படிலாம் பேசுற? அதான் ஒண்ணு வேணாம். நான் உங்ககிட்ட இனிமே என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணல. வேணாம். அதெல்லாம் பண்ணிக்காதடி. ஐயா வேண்டாம். நீ இவ்வளவு கேவலமா எனக்கு அப்படியே நினைக்கல. துப்பலாம் தான் வருது காரிச்சு கருமா. அவ ஒரு கழுசற, நீ அதை விட இவ்வளவு சீப்பா. அவளை திட்டாதடி, பாவண்டியா. அவ்வளவு அழுதாடி. இப்ப பேசுனதுனால திட்டவும் கோவம் வருதா? ஐயே வேணாம், நான் பேசல. வச்சிரு தயவு செஞ்சு. உனக்கு ஏன்டி போய் இது பண்ற? ஏன்டி? ஐயோ, வச்சிட்டாங்க போன வச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் என்னென்னத்தெல்லாம் சந்திக்க போறேன்னு தெரியல. கடைசியா பிராங்க் சொல்ல வேண்டியதுதான். தெரியும் எக்ஸை பத்தி பேசினாலும் ஏதாவது ஆகாண்டாங்க. ஹலோ, என்ன எதுக்கு கட் பண்ண? என்ன எதுக்கு கட் பண்ண? உனக்கு என்ன நிலைமைக்கு ஆளாக்குனா அவளை சொல்ல உனக்கு கோவம் வருது. என்ன வேணாண்டா, நான் சீரியஸா சொல்றேன். பாவண்டி அழுதாடியா? வேணா, நான் ஆகட்டும் போயிட்டு உன்னை பிடிக்க மாட்டியா அவளுக்கு? அழுகவும் உன்னை அப்பா நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. அப்பனா அவ வந்து பாக்கல. உனக்கு இப்ப அவ பெருசா போயிட்டாளா? இல்லடி, உன்னையும் ரொம்ப பிடிக்கும், உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. அவனா கடச்சனச்சுக்க செருப்பாலே அடிப்பேன். அந்த மாட்டுக்கு சொல்லிட்டேன். பேசுற பாவண்டியாவ. பாவமா? சரி விடுடா, விடு. இந்த நாள் இவ்வளோ அவள் மேல அக்கறை இருக்குல்ல. விடு. இப்ப நாங்கன்னா உனக்கு என்ன இழிச்ச வச்சுன்னு தெரியுதா? ப்ளீஸ் டி. நீ தானே சொல்லிருக்க நீ சிங்கிளாவே இருக்கு, எனக்கு பிடிக்கல, கமிட்டட் ஆகணும்னு. அதான் ஆயிட்டேன். அதுக்கு நான் சொன்னது, நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா கூட நானே சேர்த்து வச்சிருப்பேன். இவ்வளவு பிரச்சனை நடந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. அந்த போய் திரும்பி போய் பார்த்துட்டு வரேன்னா உனக்கு எவ்வளவு திமிரு. என்னப்பா? ஐயோ வேணாப்பா, விடுப்பா, விடு. நம்ம கிளம்பி நாகப்பட்டினம் போ. நாளைக்கு கிளம்பிடு, நேரா போய் பார்ப்போம். நீ ஒரு டைம் பேசு அவள்கிட்ட. ஐயா என்ன வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நான் பேச? அவளை நேர்ல பார்த்து செருப்பாலே ரோட்ல வச்சா பையங்களுக்கு முன்னாடி அடிப்பேன். சரியா? நான் கடுப்பாயிடுவேன். சரியா? ஓ அப்ப நாங்கன்னா உனக்கு சும்மா எங்க வந்து டைம் பாஸ்க்கு ஃப்ரெண்ட்னு சொன்ன. இப்ப பேசினவே உனக்கு முக்கியமா போயிட்டால. இப்ப என்ன பண்ணுங்கற? நீ ஓவரா பண்ணிட்டு. நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. சரியா? இனிமே நம்ம 2 பேரும் பேசிக்க வேண்டாம். எனக்கு உன்னை நினைக்க. ஹலோ, சும்மா சொன்னேன். ஆடாத பிரஷர் கம்மி பண்ணு. ஹலோ, இல்ல வேண்டாம்.
நீ போய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏய் வை, ஏய் வீட்டில் தாண்டி இருக்கேன். ஹலோ இல்லை உன் மேலே ப்ராமிஸ் அம்மா ப்ராமிஸ் வீட்டில் தான் இருக்கேன். ஏய் நீ கடுப்பாவதடி. ஐயோ வேணாம், நீ சொல்றது எனக்கு போய் சொல்ற. இப்ப நான் திட்டுறதுனால தான் நீ இப்படி பண்ணிட்ட. வேணாம், நான் ஏய் பேசுறேன். சீரியஸாக வீட்டில் தான் இருக்கேன். சரி 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 வச்சுட்டு போயிரு. வீட்டுக்கு வரேன். வேணாம், வீட்டுக்கு வராது. ஏய் லூசு புரிஞ்சுக்க. போய் நாகப்பட்டினத்துல போய் லவர் கூப்பிடா, அவளை போய் அவ கிடக்கா கண்டார. ஓ நீ சும்மா இரு. ஐயோ நீ நடிக்காத சரியா? இப்போ பேசும்போதே நீ எப்படி பேசுன? ஐயோ சும்மா சொன்னாண்டி. நீ வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணடி. வீடியோ பாரு வீடியோ எடுத்துட்டேன்டி. ஓ வீடியோ வேற எடுக்குறீங்களா சார்? வை வச்சுட்டு போடா பொறுக்கி. சும்மா சொன்ன வீடியோ பார்த்து. நான் இங்க பாரு, நான் பேசவே மாட்டேன். உன் நம்பர் இப்ப இருந்து பிளாக்ல தான் போட போறேன். வேண்டாம். ஓகே நன்றி வணக்கம். கிடையாது, வச்சுட்டு போயிரு. சுருக்கு பிஞ்சிரும். நல்ல வேலைங்க, ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டாங்க. அதை நம்ம பேசி சமாளிச்சிடலாம். அப்புறம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும். அப்புறம் லவ் பண்ணுறவனா சந்தோஷமாக இருங்க. அப்புறம் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி உண்மையாக லவ் பண்ணுங்க. யாரும் ஏமாற்றிடாதீங்க, நம்ப வச்சு கழுத்து எடுத்துடாதீங்க. அதெல்லாம் சொல்ல வந்தேன் ஃபஸ்ட்டு. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். உங்கள்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. பட்டு இது சூழ்நிலை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என் பெஸ்ட்டியெல்லாம் நீ ஏன் சொல்கிற, உனக்கு தேவையில்லாதுன்னு என்னை திட்டுவா. சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ இந்தமாரி ஆகிட்டு ப்ரோ, என் பெஸ்ட்டையும் பேச மாட்டா லவரும் பேச மாட்டான். அப்படிலாம் உள்ளவங்களாம் விட்டுரு ப்ரோ. யாரையும் நம்பாதீங்க. அதுமாரி பொண்ணுங்களுக்கும் அப்படி தான். பையன் இந்தமாரி ஏமாத்தினா அவங்க யாரையும் நம்பாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். உடனே நீங்கள் கேட்கலாம், நீலாம் என்னத்த ப்ரோ சொல்கிற. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ப்ரோ. நிறையா 5 வருஷம் லவ் பண்ணி ஏமாந்துட்டேன். ஃபஸ்ட்டு நிறையா செஞ்சு ஏமாந்துட்டேன். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இன்னொரு அஃபேரில் இருக்கா, அது ஓகே. பட்டு நல்லா இருக்கட்டும். ஆனால் அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுங்க. யாராக இருந்தாலும் ஏமாற்றாதீங்க. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பொண்ணு உண்மையாக இருக்காளா, அந்த பொண்ணை சூஸ் பண்ணுங்க. அதேமாரி தான் பையனும். நீங்கள் நினைக்கலாம் நீ என்னத்த ப்ரோ சொல்கிறேன், நான் என்னத்த ப்ரோ கேட்குறதுன்ட்டு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நடந்ததை நான் சொல்லிட்டேன். இப்போல்லாம் யார் உண்மையாக லவ் பண்ணுறா, அவன் ஏமாற்றி தானே போகிறாங்க. சும்மா பழகுவாளோ அதேமாரி பசங்களும் அப்படி தான் சும்மா போவாங்க. நான்லாம் இப்போலாம் யாரை கேட்டாலும் சரி லவ் பண்ணுறேன் ஏமாற்றிட்டா ப்ரோ. நிறைய பேர் என் பசங்களும் நிறைய பேர் பிரேக்கப் தான் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு என் பெஸ்ட்டு என்ன திட்ட போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு திட்ட மாட்டா. அப்போ நான் கடைசியாக பேசுனது திட்டோம். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர்.